அதாவது லட்சக்கணக்கில் நீட் தேர்வு ரத்து செய்வோம். ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு, இரட்டை நிலைப்பாடு தான் திமுக நிலைப்பாடு என்று வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அதற்கு பிறகு நான் சொன்னேன், நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்த நீட் தேர்வு ரத்து செய்து முதல் நிகழ்த்தணும். அது போயிட்டு அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நீட் தேர்வு ரத்து செய்து ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இன்ன வரை ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது ஒரு கையெழுத்துல ரத்து செய்யணும் சொல்லிட்டு லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க, ஊர் பூரா வாங்கினாங்க. அவருடைய கூட்டணி கட்சி தலைவிட்டு வாங்கினாங்க. அதையெல்லாம் வாங்கி ஒரு கண்ணாடி பெட்டியில போட்டு சேலத்தில் நடந்த கூட்டம், ஏன்னா எங்கேயுமே இடம் இல்ல, சேலத்தை இடத்தை தேர்வு செய்து அங்கே திமுக இளைஞர் அணி மாநாட்டு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக வாங்கப்பட்ட படிவம் எல்லாம் காட்டுல பறக்க விட்டு காலில் மிதிவிட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சியை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெளிவா மக்கள் பார்த்தாங்க. இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம்.